சீரியல் நடிகை மதுமிதா இப்போ விஜய் டிவி சீரியலில் கமிட் ஆகியிருக்கிற தகவல் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி அப்படிங்கிற கேரக்டர் நடித்தவங்க தான் மதுமிதா. கர்நாடகா சேர்ந்த இவங்க ஆரம்பத்தில் கன்னடத்தில் சில சீரியல்கள் மற்றும் சினிமாவில் நடிச்சு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு கன்னடத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க தெலுங்கு சீரியலில் நடித்தாங்க. அந்த சீரியல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தமிழில் இவங்க நடித்த இரண்டாவது சீரியல் தான் எதிர்நீச்சல். அந்த வகையில் மறைந்த நடிகர் மாரிமுத்து மூலமாக தான் இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. மதுமிதாவுக்கு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திரைப்படங்கள், சினிமா, வெப் சீரிஸ் வாய்ப்புகள் வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் 2ல மதுமிதா நடிக்கவே இல்லை. இதை பற்றி அவங்களே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அதில் நான் புதிய அத்தியாயத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறேன். அதனால் எதிர்நீச்சல் சீசன் 2ல நான் நடிக்க போகிறதில்ல. பல்வேறு காரணங்களால் அதிலிருந்து நான் விலகிறேன். இதுவரை எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து வந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எதிர்நீச்சல் 2ல ஜனனி கேரக்டர்ல நடிகை பார்வதி தான் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகை மதுமிதா இப்போ விஜய் டிவியில ஒரு புது சீரியல்ல கமிட் ஆகியிருக்கிறாங்க. அந்த வகையில விஜய் டிவியில புதுசா தொடங்கி இருக்கிற சீரியல் தான் ஐயனார் துணை. இந்த சீரியல்ல ஹீரோயினா மதுமிதா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாச்சு. அதாவது இந்த சீரியலோட ப்ரோமோ இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீரியல்ல மதுமிதா நிலா அப்படிங்கிற கேரக்டர் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்மக்களே, நீங்கள் யாரெல்லாம் மதுமிதாவோட நியூ சீரியலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.